காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது குட்டை நாட்டு மாடுகள். அதாவது இயற்கை விவசாயத்தை பற்றி இன்றைக்கி நாம் யோசிக்கிறோம், பேசுகிறோம். ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்கிறாங்க. அப்படி இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறது, இயற்கை விவசாயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். ஆர்கானிக் ஃபார்மிங் நம்ம சொல்கிறோம். இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான விஷயமே என்னென்னா, இயற்கையான உரங்கள் தான் நமக்கு தேவை. அதுக்கு நம்ம வளர்க்கக்கூடிய மாடுகள் தான் இந்த நாட்டு குட்டை மாடுகள். இதில் குட்டை மாடுகளில் ரொம்ப விசேஷமானது எது அப்படின்னாக்கா வெர்ச்சூர் பசு. கேரள மாநிலத்தினுடைய புகழ்பெற்ற கோட்டயம் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்குது இந்த வெர்ச்சூர். இதே மாதிரி புங்கனூர்னு சொல்லி ஒரு நாட்டு மாடு இருக்குது, அது ஆந்திராவை சார்ந்தது. தமிழகத்துலேயும் பார்த்திங்கன்னா காஞ்சி நாட்டு மாடுகள்னு சொல்லுவாங்க. வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரிய வகையான நாட்டு மாடுகள். இந்த குட்டை மாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிட்டியில் இருக்கிறவங்க கூட மாடு வளர்க்கணுங்கிற ஆசை இருந்தாலும், அப்பார்ட்மெண்ட்டில் இல்லை ஒரு சின்ன இடத்துல இருந்தால் கூட அவங்களும் மாடு வளர்க்கணுங்கிற ஆசை இருந்தது அப்படின்னா அவங்க வளர்ப்பதற்கு ஏற்ற மாடுகள் தான் இந்த வகையான மாடுகள். இது பார்த்திங்கன்னா ஆட்டோட உயரத்தில் தான் ஒரு மாடே இருக்கும். இந்த மாடுகளோட உயரம் பார்த்திங்கன்னா 63 சென்டிமீட்டர் 62 சென்டிமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். 2 அடி அல்லது 3 அடி தான், அதுக்கு மேலே உயரமே இது இருக்காது. ரொம்ப குட்டையாக இருக்கும் இந்த மாடுகள். இந்த மாடுகள் தரக்கூடிய பால் ரொம்ப அதிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். 1 லிட்டர் பாலே பார்த்திங்கன்னா 275 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி பாலுக்காக மட்டும் இது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தான் அது கறக்கும். பாலுக்காக மட்டும் வளர்க்கப்படக்கூடிய மாடு கிடையாது. பாலையும் தாண்டி இந்த மாட்டினுடைய கோமியம், இந்த மாட்டினுடைய சாணம், இந்த ரெண்டுமே நம்ம வயல்வெளிகளில் இயற்கை விவசாயத்துக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது. இந்த மாடுகள் பழகுவதற்கு ரொம்ப இனிமையான மாடுகள்னு சொல்லலாம். இது முட்டைலாம் வராது. ரொம்ப ரொம்ப சாதுவான ஒரு இனம் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய நாட்டு மாடுகளை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சி அந்த காலத்துலேருந்தே தொடர்ந்துட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். அப்போது வெளிநாட்டு மாடுகளோட இனங்களோடு சேர்த்து ஹைப்ரிட் மாதிரி கலப்பின மாடுகளை உருவாக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த வெர்ச்சூர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கிராமத்தினுடைய பெயர், கோட்டயத்து பக்கத்தினுடைய கிராமத்தினுடைய பெயர். அதை சுற்றி பல நீர்நிலைகள் இருந்தது. அதனால் அந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப சாதாரணமாக எல்லாரையும் வர முடியாத சூழல் அப்போ இருந்துச்சு. ஒன்று கோட்டயம் வழியாக வரணும், இல்லைன்னா வைக்கம் வழியாக வரணும், இல்லையா, அந்த மாதிரி ஆலப்புழா வழியாக வரணும். இப்படி வரும்போது அதில் பல தடைகள்லாம் இருந்ததுனால ஒரு சில வெச்சூர் பசுக்கள், நாட்டு இன மாடுகள் தப்பி பிழைத்தது. அந்த கலப்பினத்துலேருந்து தப்பி பிழைச்சிது. அதுக்கப்புறம் அதற்குன்னு ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அதற்குன்னு ஒரு அறக்கட்டளையெல்லாம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு தான் பார்த்திங்கன்னா அந்த மாடுகள் பாதுகாக்கப்பட்டுச்சு. அப்படி அந்த குட்டை நாட்டு மாடுகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அழிவினுடைய விளிம்பில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாடுகளை நம்ம பாதுகாப்பதன் மூலமாக நம்முடைய இயற்கை விவசாயத்தை நாம் மீட்டெடுக்க முடியும். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய பயிர் வைக்கும் போது இது பார்த்திங்கன்னா வயல்வெளிகளில் விளையக்கூடிய நெல்லில் உள்ள உபரியாக இருக்கக்கூடிய அந்த வைக்கோல் அதையே சாப்பிட்டு வளரக்கூடியது. இதுக்குன்னு நம்ம ஒரு புண்ணாக்கோ ஒரு சின்ன இது வாங்கி கொடுத்தாலே போதும். அதிகப்படியான தீவன செலவெல்லாம் நமக்கு இது ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நம்முடைய விவசாயத்துக்கு நேரடியான பயன்பாடு மட்டும் இல்லாமல் அதனுடைய பால், அதிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய நெய், வெண்ணெய் அப்படின்னு எல்லா விதமான இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே பயன்படுத்தலாம். இதய நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து இந்த பால்னு சொல்கிறாங்க. சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து இந்த பால்னு சொல்கிறாங்க. இப்படி நம்முடைய பல மருத்துவ குணமுடைய ஒரு மாடு அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா A2 வகையான பாலை அதிகமாக தரக்கூடியது. A1 A2 அப்படிங்கிற மாதிரியான வகையில் உள்ள பாலை இது தரக்கூடியது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதனுடைய திமிழ் பார்த்திங்கன்னா நல்ல உயரமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுலேருந்தே அது எந்த வகையான பாலை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்படி அழிவின் விளிம்பில் உள்ள காப்பாற்றப்பட வேண்டிய இயற்கை விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு அரிய மாடுகள் தான் இந்த நாட்டு குட்டை மாடுகள். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.